ஏய் பொண்டாட்டி ம் பசிக்குதுடி. கொண்டு வரேன், நீங்கள் போங்க. அடி என்னடி? இப்போ எதுக்கு ஆஃப் பண்ணீங்க? ம் ஏய் கண்ணை பார்த்து பேசுறீ. கண்ணெல்லாம் பார்த்து பேச முடியாது, சொல்லுங்க. சரி சாரி. எத்தனை நாள் உங்களுக்கு தோணல? சரி சாரி. ம் ம் ஏய் அதான் சாரி கட்டல. இப்போ நான் காலில் ஒன்று வானே. ஆ ஏன் இப்படி பண்ணுற? ம் ஆமாம், காலைல வேணும். ஏய் என்ன? போ. ஏய் ம் ஐயோ காலை பட்டுச்சா? சாரிடி சாரி. என்ன? ஏய் இந்த சூரிய வம்சம் கதெல்லாம் வேணாம், காலை விடு. சரிடி பொண்டாட்டி சாரி. புருஷனை மன்னிச்சுக்கோ. ஏய் காலில் விழுந்துட்டேன்டி. சாரி கேட்டேன்டி. புருஷன் பாவண்டி. ப்ளீஸ். குண்டு. ரவுடி. ஏய் என்னடி என்ன? என்னடி? போ. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அவர் சுட்டது சின்ன பையனை சார். அவனுக்கு வயசு 17 தான் ஆகுது. அவன் இன்னைக்கு செத்துருந்தானா இந்த கேஸும் கிடையாது, கமிஷனும் கிடையாது. அவன் உயிரோடு இருக்காங்கிறத வந்து நீங்க உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ண நினைக்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? சரிங்க மேடம், அதுக்காக அவனோட வாக்குமூலம் என்னன்னு சொல்லி நம்மளால கேட்காம இருக்க முடியுமா? அதை விசாரிக்கிறதுக்கு தான் இந்த கமிஷன். ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை இவ்வளவு நாளா போட்டு விசாரிச்சுட்டு இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறீங்க. கண்டிப்பா சொல்றேன் சார், இது 100% குக்ட் அப் விட்னஸா தான் இருக்கும். மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும் குக்ட் அப் விட்னஸ்னு? உங்க யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையா பொய்யான்னு விசாரிச்சதான் தெரியும். நான் இந்த கேஸை விசாரிப்பேன். உங்களுக்கு இந்த கமிஷன்ல இஷ்டம்னா இருங்க, இல்லையா நான் இதுல இருந்து விளைவிக்கிறேன்னு எல்லா டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வாங்க சார், நீங்க போய் அது பிசியை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார். அவருடைய கண்ணில் நீங்க புல்லட்ஸை மாற்றி வைக்க முயற்சி பண்ணு சொல்றாரு, அது உண்மையா? இவர் பொய் சொல்கிறார் சார். அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இவர் என்ன சொல்ல சொல்லி மிரட்டுறாரு சார். நான் தான் சொன்னேன்ல, இனிமே நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கேஸை. நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறேன். நீங்க ஒரு ஆளா கூப்பிட்டு பொறுமையாக விசாரிச்சுட்டு இருங்க. சார் வாங்க சார். என்னையா எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கு சார். உட்காருங்க சார். யோ என்ன நடந்தது? எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா? கமிஷன்ல இருக்க மாற்றி சொன்ன சார். என்ன சார்? யோ உண்மையை சொல்லு. நீ சொல்ற பொய்யெல்லாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஒழுங்கா சொல்றியா இல்லை உள்ள தூக்கி போடுவா? சார் நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் தான் இன்ஸ்பெக்டர் கண்ணில் புல்லட்டை மாற்றி வைக்க ட்ரை பண்ணேன். நான் கூட சொல்லன்னு தான் சார் இருந்தேன். அதுக்குள்ள வாதியார் ஆளுங்க என் பொண்ணை கடத்திட்டாங்க சார். ஆமாம் மாப்ள, நமக்கு தான் மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. சீக்கிரமா. ஏய் ஆட்டோ. ஏய் யார் நீ? நான் போய் சொன்னதுனால தான் சார் என் பொண்ணு வீட்டுக்கு வந்தா. என் பொண்ணு தான் சார் எனக்கு முக்கியம். தயவுசெய்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க சார். எந்திரியா ஏங்க? எந்திரி. யார் சார் அது வாத்தியார்? வாத்தியார் மேலே உள்ள அத்தனை கேஸையும் ரீஇன்வெஸ்டிகேஷன் எடுங்க. டிபார்ட்மெண்ட்னா அந்த ஆளுக்கு என்ன கேவலமா போச்சா? அண்ணே குரா வா. யோ எதுக்கே தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பண்ணாங்க? யாரை கேட்டி அந்த பீஸ் ஒன்று தூக்குனீங்க? எந்த சார்? பெரிய புத்தாலித்தனமா பண்ணுறதா நினைப்பா? என்ன சார் பேசுறீங்க? என்னையா என்ன? இல்லைங்க, நான் தான் உங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னேன்ல. அந்த பிசியே வந்து டம்மியை மாற்றி வச்சது நான் தான் சொன்னால் கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ போய் அந்த பொண்ணை தூக்கி. எந்த பொண்ணு? அப்போ நம்ம தூக்கலையா? சார்
நீங்க என்ன சார் என்னையுமே சந்தேகமா கேட்டிருக்கீங்க? மாமா சொல்லாம நானே சார் செஞ்சிருக்கேன். சும்மா வந்ததுல அதே கேட்டிருக்கீங்க. நான் தான் செய்யணும்னு சொல்றோம்ல. பத்திரமா இறக்கி விட்டீங்களா? விட்டாச்சு சார். அடி பஸ் ஸ்டாண்டில் 2 சுற்றிட்டு கொண்டு போய் விட்டாங்க. சரி நீங்க போங்க. வரேன் சார். சார் சூப்பர் சார். முருகானந்தம் உண்மையவே சொல்லியிருந்தாலும் கமிஷனில் எதையாச்சும் சொல்லி கட்டையை போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் பொண்ணு தூக்குனது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த கதையா வாத்தியாருக்கும் ஆப்பு, நமக்கும் சாதகமாக போச்சு சார். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. அவங்கள இன்னும் ஏதாச்சும் செய்யணும் சார். போலீஸ்காரன் சீன்றானுங்க. ஏய் இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லைடா. சட்டம் மட்டும் ஏறட்டும். நீங்கள் ஒன்று செய்யுங்க, மண்டே நேரடியாக நீங்கள் கமிஷன் வந்துருங்க, நம்ம இங்கே பேசிக்கலாம். கொடுங்க சார். யோ சேதுபதி, உன் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மண்டே வரும்போது முதல்ல ஸ்டே பண்ணிட்டு வா. வை, சும்மா தொண்ணன்ட்டு. அவனுக்குலாம் தயவுதாச்சனே பார்க்கக்கூடாது மாமா. அவனுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு முதல்ல நம்மளை மாட்டி விட்றானா? மறுபடியும் காய்ச்சலை போட்டான் நம்மளை சும்மா விட மாட்டான். அவன் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்திக்கணும் மாமா. அவன் காலத்துக்கு மறக்க முடியாம ஏதாச்சும் செய்யணும். ஏன்டா விட்டுருங்க, அவனை உருத்திரியாம அழிச்சிடுறேன். செஞ்சிடறா. ஏய் என்னடி? என்ன? ஒன்றும் இல்லைங்க ஆஃபீஸர். நிறுத்து. ஹே வண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். ஆசிட் பட்டுச்சா? இடியட், என்ன வண்டி விட்டு? இல்லை பரவாயில்ல சார், ஒன்றும் சார், பார்த்துக்கலாம் சார். ஏய் என்னடா ஆட்டோ வண்டி நிறுத்து. ஏய் ஏங்க முதல்ல என்னடா? சார் பரவாயில்ல சார், பார்த்து சார். ஆட்டோ சார் ஆட்டோ ஆட்டோ ஏறு. சரி சார். போல ஹாஸ்பிட்டல் போ. போ நீங்கள் பார்த்து போங்க சார். நான் பார்த்துறேன், நீ போ. கால் பண்ணு. சொல்றி. ஏய் தெளிவா சொல்றி. வந்துட்டாங்க. ஏய் ஒண்ணும் புரியல, தெளிவா சொல்லுன்னு சொன்னேன் நானு. வீட்டை சுத்தி ஆளுங்க வந்துட்டாங்க. பயப்படாத 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 பயப்படாத. ஒண்ணும் ஆகாது, நான் வந்துட்டே இருக்கேன். சரியா? வரானுங்க உள்ள வரானுங்க. வந்துட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உள்ள பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாது, பயப்படாத, குழந்தை பயப்படுவா. ஏய் 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 நான் சொல்றது கேளு, முதல்ல குழந்தை கூட்டி போயிட்டு போ. போய்டியா? ஏய் எல்லா ஜன்னலும் லாக் பண்ணு. ஒண்ணும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது, நான் கூட தான் இருக்கேன். சரியா? போனை மாத்த கொடு. ஏய் போனை மாத்த கொடு நீ. மரா அப்பா. பயப்படுறியாடா? இல்லப்பா. அப்பா சொல்றது கேளு. சரியா? சரிப்பா. அம்மாட ஃபோன் கொடு. ஹலோ மாறா எங்க போறோம்? ஏய் அடுத்த 10 நிமிஷம் வீட்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பதட்டப்படாம நான் சொல்றது மட்டும் கேளு. அம்மா. ஃபோன் எடுத்துட்டு அவனுக்கு கேட்குற மாதிரி இடத்துல போய் நின்றுட்டு நான் சொல்றது அப்படியே சொல்லு. போ. அண்ணே வாணே. ஏங்க இங்க வாங்க. பாப்பா கூட என்ன விளையாண்டு மாற இங்க எவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. ஏங்க சரி பேர் கொண்டா. ஏங்க சீக்கிரமா வாங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. வாங்க. சொல்லு. ஏய் உன் வீட்டுக்குள்ள இருக்காண்டோ. யாருண்ணே?
சேதுபதிரா வாய்ப்பே இல்லண்ணே, அவன் இங்கே தானே இருப்பான். உன் பொண்டாட்டி பேசிக்கலாம் சொல்றேன். இப்போதானே எங்களை துரத்துட்டு தான் போயிருக்க வாய்ப்பே இல்லண்ணே. நீ லூசு. பயமா இருக்கு. அவனுக்கு போக மாட்டானுங்க. நான் இல்லைங்கிற தெரிஞ்சு திரும்ப கண்டிப்பா வருவானுங்க. ஐயோ, பயமா இருக்குங்க. இங்க தாண்டா இருக்காம. ஐயோ, இப்போதானே எங்களை துரத்துட்டு வந்தாங்க, அங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லண்ணே. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்ண்ணே. கன்ஃபார்மா? அண்ணே, சத்தியமாண்ணே, நம்புண்ணே. நாடகத்தை போட்டு திரியாடா ஓடாவன். சரே சரே ஓடா ஓடா கேட்ட ஓடா. நான் கூட தாண்டி இருக்கேன், ஒண்ணுமே ஆகாது. வாடா. பயப்படாத பயப்படாத, பயத்த காட்டாத முகத்துல. ஏய் விலகடா. அண்ணே நீ வானே. ஏங்க ஏங்க வாங்க வாங்கங்க, பையன் ரொம்ப சேட்டை பண்றாங்க. என்னடி டிராமா பண்ணிட்டு தெரியுறீங்களா? போன்ல யாரும் புருஷன் தானே? ஏய் இன்சை, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கதிரிச்சா அதை கேட்குறியா? என்னடாச்சு மாமா தப்பிச்சிட்டாங்க மாமா. டேய், உங்ககிட்ட போய் ஒரு வேலையை படுத்தும் பாரு. எதுக்கு லாய்க்கல தப்பிக்க விட்டியாடா, அவனுக்கு வேலை கிடைக்க கூடாதுடா. டேய், அவன் சுட்டா போய் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். தூக்குடாவன தூக்குடாவன. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த பையலை தூக்கிட்டுங்கிற செய்தி எனக்கு வேணும். சரி மாமா, தூக்குடா அந்த பையலை. போடா, உங்களை சொல்ல முடியாது. போடா, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். எங்கடா இருக்கீங்க? டேய் பாத்துடா, எவனா எந்திரிச்சிட போறான். டேய் சேதுரா. நினைச்சேன் இனி என்னத்துக்கு சின்ன பையில போட்டுட்டு சின்ன புள்ளத்தனமா. டேய் உங்ககிட்ட அப்பவே சொல்லியிருக்கேன், முறைக்காத. எனக்கு சிரிப்பு சிரிப்பாக இருக்கு. பேசிட்டு வருமா? கருப்பு எங்களா போல. கதாத குதிரி சார், வராதீங்க. வந்து அவ்வளோதான் சார், வராதீங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். சரிங்க சார். உன் கை நடுங்க பாரு. பேசாம போயிரு, ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டேன். போயிடுறா. மர்ம கும்பல் உங்களை கொலை பண்ண வந்ததா சொல்றாங்களே, அது உண்மையா? இன்ஸ்பெக்டர் சேதுபதி தான் உங்களை சுட்டாரா? அந்த இன்ஸ்பெக்டர் என்னமோ என்ன விசாரிக்க கூட்டு போனது உண்மைதான். எல்லாரும் அவர் சுட்டதாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சுடலை. அவர் கையில் இருந்த துப்பாக்கி தவறி கீழே விழுந்து சுட்டதை நான் பார்த்தேங்க. கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் கூட அவர் தான் வந்து காப்பாற்றினாரு. அவர் நல்லவர் தான், நாங்கள் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். இவ்வளோ நாள் என்னமோ நீங்களே சுட்டு தான் நினச்சிட்டு இருந்தீங்க. பாருங்க, கன்னு உங்கள் கையிலே இல்லைன்னு அந்த பையனே சொல்கிறான். இவ்வளோ நாள் உடம்பு சரியில்லை. இல்லடி, அவன் போய் சொல்கிறான். எந்த காரணமும் இல்லைங்க. கன்னு என் கையில் தான் இருந்தது.
இப்படி மாற்றி சொல்லிவிட்டாது என்னன்னு ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க பையன் அதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு. கேஸு சேதுபதிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக கொலவரில் தான் இருப்பான். என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால் நீங்கள் சரண்டராக தான் என்ன. யாரை பார்த்து பேசாமல் போயிடுங்க சார். யோ நம்ம சேஃப்டி தான் சொல்கிறேன். அதுக்கு ஹேய், 2 போலீஸ்காரனே எரிச்சு கொண்டுட்டு இந்த வெளியே தான் இருக்கேன். அவன் என்ன கேஸ் போட்டாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா, ப்ராப்பராக அரசு வாரந்து இருந்தப்பவே 2 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விட்டான். இப்போ அரசு தான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. சரியான கிறுக்கையா, என்ன வேணாலும் பண்ணலாம்ல. நான் சொல்கிறத சொல்லிட்டேன்யா, வரேன். பெட்ரோல் இருக்கு. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் டேய் மதி, டேய் மதி எங்கடா இருக்க? டேய் 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 யாரா வே? டேய் 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 வேணாம்டா, சொல்றதை கேட்றா. டேய் என்னடா பண்றிய? டேய் என்னடா பண்றிய? டேய் வேணாம்டா, என்கிட்ட வச்சுக்காத. டேய் 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 வேணாம்.